ஒன் நைட் வித் லார்ட் சிவா அப்படின்னு விளம்பரம் பண்றான். அசிங்கமா இருக்கு. ஒரு குருநாதர் அவருடைய வெப்சைட்ல போட்டிருந்தார், உங்களுடைய குரு செய்கிற வேலையே நீங்களும் செய்யுங்கள், எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியிலேயே நீங்களும் போங்கள், அவர் முக்தியின் வழியில் போகிறார், உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் ஆனார் வேற ஒரு விவகாரத்துல. கடவுளுக்கு பிராண்ட் வந்துருச்சு. இப்ப நம்ம கோல்கேட் மாதிரி, வோடபோன் மாதிரி, மற்ற பிராண்டுகள் மாதிரி கடவுள் பிராண்ட் வந்துருச்சு. நம்ம இப்ப சொடலமாடனை கும்பிடல, முனியாவை கும்பிடல, கருப்புசாமியை கும்பிடல, நம்ம இப்ப எல்லாம் ஆதியோகிய கும்பிடுறதுக்கு போயிட்டோம். நமக்கு ஆதியோகிய தெரியாதா? இவரா கண்டுபிடிச்சாரு அந்த சாமிய? நம்ம ஆளு பாட்டனும் தாத்தனும் கண்டுபிடிச்ச சாமி தானே அது. நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து வர்றாருல ஆதியோகி. அங்கே அவர் பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் தானே ஆதியோகி. இங்க கொண்டாந்து ஒரு நெஞ்சு வரைக்கும் உள்ள ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு இதுதான் ஆதியோகி, எல்லாரும் கும்பிடு, அதுக்கு கங்கைன்னு போட்டா 50,000 கொடு, காவேரின்னு போட்டா 5,000 ரூபாய் கொடு, தாமிரபரணின்னு போட்டா ஓசியில வந்து உட்காரு அப்படின்னு சொன்னா, அப்புறம் இப்ப இது எல்லாம் இப்படி கடவுள் வரைக்கும் எல்லாவற்றையும் விற்க தொடங்கி விட்டார்கள். அப்ப நம்ம கேட்டுக்க வேண்டியதான். இது கூவுகிறவர்கள் சில பேர் கூவுவார்கள், சித்தர்கள் எல்லாம் கூவினார்கள். சித்தன் கூவுனது இதைத்தான் கூவுனா. திரும்ப திரும்ப என்னடா அவன் கட்டி கட்டி வச்சு சாமி இங்க வந்து கும்பிடு, இப்படி கும்பிடு, வலது பக்கம் பார்த்து கும்பிடு, இடது பக்கம் சுத்தி வானெல்லாம் சொல்றான். இதெல்லாம் நீ ஏன்டா கேட்கற? பாதி பேரை வெளியே நெல்லுன்னு சொல்றான். இதை நீ ஏன் கேட்கற? இந்த நிறுவனத்துக்குள்ள போய் நீ உன்னுடைய கைச்சாத்தை போட்டு விட்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு தான் அவன் கேட்டான். அதனாலதான் வெளியே நில்றா, சாமியை உனக்குள்ள கண்டுக்க முடியாதா? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்க. உனக்கு என்ன கோயிலுக்கு ஒரு வாசல் வேணும்? வாய் தான் வாசல், உள்ளம்தான் சிவம், உன்னுடைய 5 புலன்கள் தான் விளக்குகள். அந்த சாமிக்கு ஏத்தி வச்ச விளக்கு உன்னுடைய புலன்கள் தான். அப்படி உன்னால சாமியை கும்பிட முடியாதா அப்படின்னு கேட்டான். அதை நம்ம யோசிச்சா தானே கும்பிட முடியும். அப்ப நம்ம தான் யோசிச்சுக்கணும், ஆதி யோகியை கும்பிடுறதா இல்ல நமக்குள்ள இருக்கிற மீதி யோகியை கும்பிடுறதாங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சா நமக்கு தெரியும். அதுக்கு யோசிக்கணும். அதனால மக்கள் ஆற்ற வேண்டிய எதிர்வினை மக்கள் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முன்பெல்லாம் மக்களுக்கு யோசித்து நல்லது சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். இப்போதெல்லாம் மக்கள் யோசிப்பதே இல்லை என்று கண்டுகொண்டார்கள். ஆகையினால் உனக்கு வாழும் கலை கற்றுத் தருகிறேன், வா, காசு கொடு. அப்புறம் உனக்கு ஒன் நைட் வித் லார்ட் சிவா அப்படின்னு விளம்பரம் பண்றான். அசிங்கமா இருக்கு. சிவனுடன் ஒரு ராத்திரின்னு விளம்பரம் பண்றான். காசு கொடு. அப்ப எல்லாத்துக்கும் காசு கொடு. உனக்காக நான் சிந்திக்கிறேன், உனக்காக நான் முக்தி அடைகிறேன். ஒரு குருநாதர் அவருடைய வெப்சைட்ல போட்டிருந்தார், உங்களுடைய குரு செய்கிற வேலையே நீங்களும் செய்யுங்கள், அவர் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியிலேயே நீங்களும் போங்கள், அவர் முக்தியின் வழியில் போகிறார், உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் ஆனார் வேற ஒரு விவகாரத்துல. அப்ப குருநாதர் வழியில போனா நான் எங்க போவேன்? குருநாதருடைய சீடர்கள் எல்லாம் கண்ணாபின்னான்னு கெட்ட வார்த்தையில பேசினாங்க. அந்த குருநாதர் போன வழியில போனா நான் என்ன கதியாவேன்? அப்ப நான் யோசிக்க வேண்டியதான். என்னுடைய வழி, குருநாதருடைய யோசனை குருநாதருடைய முக்தியை நோக்கியது, குருநாதரனுடைய விடுதலையை நோக்கியது. என்னுடைய சிந்தனை தான் எனக்கான விடுதலையை தருமே ஒழிய குருநாதனுடைய சிந்தனை எனக்கான வழியை தராது.